குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரியில் 10th கெமிஸ்ட்ரியில் 7th சாப்டரில் பப்ளிக்கு வரப்போகிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இது 2 மார்க்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் இட் பர்சன்டேஜ் அபண்டன்ஸ். இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபைன் அட்டாமிசிட்டி. இது ரெகுலராக ரிவிஷனில் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான், கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள் ஃபார் ஹெட்ரோடை அட்டாமிக் மாலிகூல்ஸ். இது கேட்டிருக்கான் ரெகுலராக. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் எ கேஸ். இதுவும் 2 மார்க்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா. இது கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா calculate the number of water molecule present in 1 drop of water which weight 0.18 gram. இது கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா N2 plus 3H2 gives 2NH3. அந்த ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா, அதை நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா calculate the number of mole in. ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27 கிராம் ஆஃப் ஏஎல். அதே போல் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1.51 × 10⁻23 மாலிகுல் ஆஃப் NH4Cl. இதுவும் கேட்கலாம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கிவ் தி salient features ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. ரெகுலராக 2 வருஷமாக கேட்டுட்ருக்கான், இந்த டைமு மேபி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. இது ரெகுலராக கேட்டனால மேபி இது கேட்கலன்னா கண்டிப்பாக இது தான் வரும், சரிங்களா, பெரிய கேள்வியில். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா அவகேட்ரோ லா. அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம் அண்டு மாலிகூல். இதுக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம், சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 8th சாப்டர், அதாவது பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா கெமிஸ்ட்ரியில். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரஸ்ட்டு, கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட்டு. அது கேட்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் 2 கண்டிஷன் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயன். என்னென்ன கண்டிஷன்னால் அந்த ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகுதுங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் பெரிய கேள்வி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த ரீசன் ஃபார் அடிஷன் ஆஃப் காஸ்டிக் அல்கலி டு பாக்சைட் ஓர் டியூரிங் பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாக்சைட். அந்த கேள்வி கேட்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கிற கேள்வி, ஹவு இஸ் மெட்டல் கரோஷன் ப்ரிவென்டட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அலாய், ரீசன் ஃபார் அலாயிங். இது கேட்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அமால்கம், அதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் காப்பர். இது கேட்கலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th யூனிட் கெமிஸ்ட்ரியில் சொல்யூஷன்ஸ். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபைன் சொல்யூஷன். இது கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் மீன்ட் பை பைனரி சொல்யூஷன். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கிவ் அன் எக்ஸாம்பிள் ஈச் கேஸ் இன் லிக்விட், சாலிட் இன் லிக்விட், சாலிட் இன் சாலிட், கேஸ் இன் கேஸ். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அக்வஸ் அண்ட் நான் அக்வஸ் சொல்யூஷன். ரெகுலராக ரிவிஷனில் கேட்டுகிட்டே இருக்கிறான். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா வால்யூம் பர்சன்டேஜ் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் அனிமல் லிவ் மோர் இன் கோல்டு ரீஜியன். ஜஸ்ட்டு பாருங்கள். செவன்த் ஒன்று ஹைட்ரேட்டட் சால்ட்டு. டிஃபைன் ஹைட்ரேட்டட் சால்ட்டு. இது கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய கேள்வி பார்த்தீங்கன்னா ரைட் நோட் ஆன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அண்டு அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இது ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கிறான், இது கம்பல்சரி வரும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் வென் MgSO4 7H2O இஸ் ஹீட்டடு. இது கண்டிப்பாக கேட்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன் வாட் வே ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் டிஃபர் ஃப்ரம் டெலிக்வன்ட் சப்ஸ்டன்சஸ். இது கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல் இந்த ப்ராப்ளம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபேக்டர் அஃபெக்டிங் சொல்யூபிலிட்டி. அதே போல் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபைன் சொல்யூபிலிட்டி. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸு, ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 10th
கெமிஸ்ட்ரியில் 10th சாப்டர் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா when an aqueous solution of potassium chloride is added to an aqueous solution of silver nitrate a white precipitate is formed. அதோட கெமிக்கல் ஈக்குவேஷன் கேட்டிருக்கான். given the chemical equation of the reaction. ஜஸ்ட் பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு why does second question why does the reaction rate of the reaction increases on rising the temperature? நம்ம ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக நடக்குதுன்னு சொல்கிறான். அந்த கேள்வி பார்த்துக்க. நெக்ஸ்ட் தேர்டு ஒன்று டிஃபைன் காம்பினேஷன் ரியாக்ஷன், கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் தி எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷன். இது ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் கம்பல்சரி கேட்குறான். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனில் கேட்டுட்ருக்கான். ரெண்டாவது பழைய பப்ளிக் கொஸ்டின்லாம் கேட்டிருக்கான். சரிங்களா? அதே போல் பெரிய கேள்வி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வாட் ஆர் கால்டு தெர்மோலிசிஸ் ரியாக்ஷன். இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள். இதுவும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிஹெச் சொல்யூஷன் கண்டிப்பாக கேட்குறான். பாருங்கள், how does pH plays an important role in everyday life. இது கேட்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அண்ட் இட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 11th சாப்டரு கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டு. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நேம் த சிம்பிளஸ்ட் கீட்டோன் அண்டு கிவ் இட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இது ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கிறான் பப்ளிக்கில். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின் அண்டு கிவ் தர் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. அதாவது ப்ரோபேனுக்கு, பென்சீனுக்கு, சைக்ளோபியூட்டேன், ஃபியூரேன். இந்த கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் எத்தனாயிக் ஆசிட் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் எத்தனால், கிவ் த கெமிக்கல் ஈக்குவேஷன். இம்பார்ட்டண்ட் தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக கேட்பான், டிஃப்ரென்ஷியேட் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட். இந்த பப்ளிக்கில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பெரிய கேள்வி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கால்டு ஹோமோலோகஸ் சீரீஸ், கிவ் எனி 3 ஆஃப் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுவும் கேட்டிருக்கான். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அரைவ் அட் சிஸ்டமேட்டிக்கலி தி ஐயூபிஎஸ்சி நேம் ஆஃப் காம்பவுண்டு CH3 CH2 CH2OH. இது கேட்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்க. ஹவு இஸ் எத்தனால் மேனுஃபேக்சர்டு ஃப்ரம் சுகர் கேன். இந்த பப்ளிக்கில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு. ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். இந்த கொஸ்டின் கேட்கலாம் 4 மார்க்ஸில். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அன் ஆல்கஹால் இஸ் C4H10O. த லொக்லேட் நம்பர் ஆஃப் இட்ஸ் OH குரூப் இஸ் 2. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, செகண்ட் ஒன் IUPAC நேம், தேர்ட் ஒன் இஸ் சேச்சுரேட்டட் ஆர் அன்சேச்சுரேட்டட். இந்த கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா an organic compound A is widely used for an preservative and has the molecular formula C2H4O2. அந்த ப்ராப்ளம் கேட்கலாம். இல்லைன்னா தியரியாக கேட்கணும்னா யூசஸ் ஆஃப் எத்தனால் கண்டிப்பாக கேட்பான். டிட்டர்ஜென்ட்னால என்ன வாட்டர் பொல்யூஷன் நடக்குது இது கேட்கலாம். சரிங்களா?